கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப த்ரில்லாக போன மேட்ச்னா இந்த ஒரு மேட்ச் சொல்லலாம். 2019 வேர்ல்டு கப் அது. லக்கே இல்லாத வில்லியம்சனுக்கும் ஒரு முறை கூட டிராஃபி அடிக்காத இங்கிலாந்துக்குமான பெரிய சண்டை அது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கான நியூசிலாந்துக்கு கப்தில் நல்ல ஸ்டார்ட் கொடுக்க கிறிஸ் ஓக்ஸ் ஓவரில் ஒரு பிரேக் த்ரூ. பொறுப்பு கையில் எடுத்த நிக்கோல்ஸும் வில்லியம்சனும் பொறுமையாக ஆடி 50 ரன் பார்ட்னர்ஷிப் 65 பந்துகளில். 50 பார்ட்னர்ஷிப் அடித்த கையோட வில்லியம்சன் வெளியேற நிக்கோல்ஸ் 70 பந்துகளில் 50 ரன். 50 அடித்த கையோட நிக்கோல்ஸும் வெளியேற பெரிய பிரேக் த்ரூ. டாய்லர், நீசம், லாத்தம், கிராண்ட் கோம்டு எல்லாருமே அவுட் ஆக லாத்தம் மட்டும் 49 ரன். திக்கித்தன நியூசிலாந்து 240 அடிக்கிற திறமா போயிடுச்சு. ஈஸி டார்கெட் தான் இறங்கின இங்கிலாந்து டீமுக்கு ராயும் பேர்ஸ்டோவும் நல்லா ஸ்டார்ட்டை கொடுக்க நினச்சி பார்க்காத நேரத்தில் ஹென்ரி ஓவரில் ஒரு பிரேக் த்ரூ. 17 ரன்னுக்கு ராய் அவுட் ஆகி போக வந்த நேரத்தில் ரூட்டு வெளியே போயிட்டார். 2014 வேர்ல்டு கப் மாதிரி ஆக்கிறாத நான் யோசிக்கிறது மூலியம் பேர்ஸ்டோ விட்டு பொறுப்பு கையில் எடுத்த ஸ்டோக்ஸ் பட்லரும் பொறுமையாக ஆடி 80 ரன் பார்ட்னர்ஷிப்பு. 2 பேர் நின்ட்டாங்க, மேட்ச் எடுத்துருவாங்க நினைக்கிறவங்களையும் பட்லர் அவுட்டு. ஃபெர்கூசன் ஓவரில் பெரிய பிரேக் த்ரூ. அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுக்க இந்த மேட்ச் இப்போ நியூசிலாந்து பக்கம் சாய ஆரம்பிச்சிருச்சு. 10 பாலுக்கு 22 ரன் தேவைப்படப்ப நீசம் ஒரு விக்கெட்டு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண மேட்ச் போயிருந்து ஸ்டோக்ஸ் ஒரு கூட டாய்லர் பிடிப்பாவலன்னு பார்த்தா பிடிச்சிட்டு 6 லைனில் போயிடுறப்ப அது 6ஆக மாறிடுது. நீசம் ஒரு விக்கெட்டு. 4 பாலுக்கு 15 ஸ்டோக்ஸ் ஒரு 6 போட 9 ரன் ஆகி போயிடுது. 3 பாலுக்கு 9 ரன்னு. கப்டியில் இருந்த அந்த பால் ஸ்டோக்ஸோட பேட்டில் பட்டு அது ஒரு 4 போக மாதிரி ட்விஸ்டாக போயிடுது. 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும், அந்த பால் டூஸோட போய் ரன் அவுட் ஆகிடுது. 1 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும், அந்த பாலில் சிங்கிள் தட்டி விட்டு டூஸோட பார்ப்பாங்க, அதுவும் விக்கெட் ஆயிடுது. போயிடுச்சு.